அவருடைய தனியன்லே சொல்றது வேதாந்த தேசிக யதீந்திர கட்டாட்சலத திரையந்தசாரம் அனவத்திய குணம் புதாகிரியம். அவர் இவர் முக்கூர் ஐஷிங்கர் கிட்ட எல்லா விதமான ஆத்ம சமர்ப்பணம் சமாஷணம் எல்லாம் முக்கூர் ஐஷிங்கர்கிட்டே ஆச்சு, அவர்கிட்ட காலக்ஷேபாதிகளும் ஆச்சு. அதனால வேதாந்த தேசிக யதீந்திர கட்டாட்ச லப்தம், அவருடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமானவர். அந்த கட்டாட்சம் தான் இன்னைக்கு சட்டுன்னு பார்த்தா முக்கூர் ஐஷிங்கரை பார்க்கிற மாதிரியே கூட தோணும். அந்த மாதிரியாக இந்த ஐஷிங்கர் முக்கூர் ஐஷிங்கருடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமானவர். தையந்த சாரம் அனவத்திய குணம், தையந்த சாரம் மூன்று வேதங்களுடைய திரையந்தம்னா வேதம், அதனுடைய சாரத்தை நன்றாக கொண்டவர். அதுக்கப்புறம் திரையந்தாரம் அனவத்திய குணம் புதாகிரியம், ரொம்ப நிறைய கல்யாண குணங்கள் உடையவர். இந்த அழகிய சிங்கருக்கு நிறைய ரொம்ப எல்லார்ட்டையும் ரொம்ப அழகா இதுவா பேசுவார், பிரீத்தியா பேசுவார். எல்லாரையும் சுலபமாக தன்னுடைய உபதேசத்தை கேட்கும்படியாக பண்ணக்கூடியவர். அதாவது எத்தனையோ பேர் இந்த ஐஷிங்கருடைய உபதேசத்தை கேட்டு மாறினவாள்லாம் இருக்க. சொரூபத்துல இருக்கணும், நித்தியகர்மாக்களை பண்ணணும், மீசை வச்சுக்கூடாது, இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்றதெல்லாம் ரொம்ப கண்டிப்பாக சொல்லி அவளெல்லாம் திருத்தி பண்ணி கொண்டது. இது ஒரு ஆச்சாரிய லட்சணம். அதை பண்ணிட்டு வந்தார். அனந்தமான கல்யாண குணங்களை உடையவர், நல்ல கூர்மையான ஞானத்தை உடையவர். நாராயணாத்திய எதிர்த்து கிருபாபிஷிக்தம். அதுக்கப்புறம் இந்த மாதிரியாக 45ஆம் பட்டம் ஐஷிங்கர் வில்லிவல் ஐஷிங்கருடைய கிருப்பைக்கு பாத்திரமானவர். அவரினாலே ஸ்தானத்துக்கு அலங்கரிக்கப்பட்டவர். ரங்கநாத யதீந்திரம், ரங்கநாத வேதாந்த யதீந்திரனுடைய சிஷ்யர் ரங்கநாத யதீந்திர மகாதேசிகனுடைய திருவடிக்கு பல்லாண்டு பாடுவோம். இந்த ஆச்சாரியனுடைய பெருமையை நம்ம சொல்ல வேண்டியது நமக்கு ஒரு கர்த்தவியம். ஏன்னா ஆச்சாரியனுடைய ஸ்மரணை இருந்தா தான் நம்மளால எந்த விதமான ஞானமும் நமக்கு காரியகரமாகும். அத்தோட இல்லாமல் நாம அவருக்கு பிரத்யுபகாரம்ன்றது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அவரை நினைச்சுட்டே இருக்கிறது தான் நம்ம பண்ற பிரத்யுபகாரம். அவர் பண்ண உபகாரத்தை மறக்காமல் இருப்பது தான் நம்ம பண்ற பிரத்யுபகாரம். அதனால அந்த பிரத்யுபகாரம்ன்றது ஆச்சாரியனுடைய சிந்தனை, ஆச்சாரியனுடைய திருநாமத்தை சொல்வது, ஆச்சாரியனுடைய புகழை பாடுவது, அதுதான் அதை கொண்டாடுவது தவிர நாம ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட இந்த மகானுடைய அவதாரமாகிற இந்த ஆனி மாசமே ஜேஷ்ட மாசம், ரொம்ப பெரிய விசேஷமான மாசம். அவருடைய அவதார நட்சத்திரமும் ரொம்ப விசேஷமானது. அப்படி அவதாரம் பண்ண ஆச்சாரியன் இந்த நமக்கெல்லாம் இருந்து பல்லாண்டு இருந்து நமக்கெல்லாம் நம்மளுடைய ஞானத்தையும் நமக்கு எல்லா விதமான அனுகிரகத்தையும் தரணுன்றதாக எம்பெருமான் திருவடியில பிரார்த்திப்போம்.